அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன். அதுக்கு சாரி. புட்டியை ஏமாத்தினால அதுக்கு ஒழுங்கு மரியாதையா அவன் கிட்ட சாரி கேளு. நீ ஒரு அரக்கருக்கு சாத்தான். உன்ன மாதிரி ஆளுங்களை பழி வாங்கதான் நான் பிறந்திருக்கேன். இந்த பண்ணாட அந்த பொண்ணோட சண்டை போடும்போது பாக்க அப்படிதான் இருந்தான். நீங்க 2 பேருமே சாத்தானுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருக்காங்க. இந்த பியூட்டிய பார்த்து பாட்டின்னு கூப்பிடுற 2 பேரையும் உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க. உன்னோட நோக்கமே இந்த உலகத்தை அழிக்கணுங்கிறது தானே? எழுமை உண்மையிலே நான் சாட்டானா இருந்தா முதல்ல உன்னை தாண்டி கொள்ளுவேன். நீ ஏன் தலையே பழந்திருப்பியா? அப்படியே ஒரு அரக்கு மாதிரியே பேசுற. என் ஜப்பி எனக்கு திரும்ப கிடைச்சது உன்னை ஓட விட்டுரும் பாரு. உனக்குலாம் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட சீண்டாது. முடிஞ்சா என்ன தொட்டு பாரு. நான் அழக வச்சு உன்னை அழிக்க போறேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீ எதுக்கு கவலைப்படாத ஐரா. என் அழகுல பொறாமப்பட்டு இவ பாயறா. டக்காகோரா செல்லம், உயிரை நீ பல தடவை காப்பாத்திருக்க. உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? டக்காகோரா செல்லம், நீ எதுக்கும் கவலைப்படாத. இவகிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். டேய், என்னடா இதெல்லாம்? நான் சொன்னதை அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கே. அழகான தேவதைக்கும் அடிமையா இருக்க சாத்தானுக்கும் காதலாம். இது தப்பாச்சே.